ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கப், ஜவ்வரிசி 2 ஸ்பூன், வெல்லம் 1 கப், 1 ஏலக்காய், 10 முந்திரி, கட் பண்ண தேங்காய் 1/4 கப், பச்சரிசி 2 ஸ்பூன், தாளிப்புக்கு நெய், முந்திரி. பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, பச்சரிசி 3ஐயும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் தனித்தனியாக வேக வச்சுக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், முந்திரி, 1 ஏலக்காய், ஊற வச்ச பச்சரிசி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பாயசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. வேக வச்ச பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி ரெண்டும் கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் வெல்லம் அதையும் சேர்த்திக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ கரைஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. 2 கொதி வரட்டும். கொதித்து ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் முந்திரி ரோஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.